1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். இந்த காலையில் கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தையை நாம் இணைந்து வாசித்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கும் அவருடைய ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் இந்த காலையில் பெற்றுக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை ஒன்றும் நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை நேரடியான தீர்க்க தரிசனமான வார்த்தையாகவும் இருக்கலாம். ஆண்டவர் உங்கள் சூழ்நிலை அறிந்து, நம்முடைய நிலைகளை அறிந்து எப்பொழுதும் நம்மோடு இடைப்படுகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு சொல்ற வார்த்தை அதுதான். நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளும்படி ஒரு போக்கை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வின் சூழ்நிலையில் நாம் நமக்கு போக்கை உண்டாக்கி கொள்ள பல நேரத்தில் நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு அவருடைய வாழ்வில் நேரிடுகிற சூழ்நிலையில், நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், இழப்புகள் எதுவானாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து நீங்களும் நானும் தப்பித்து கொள்ளும்படி தேவனே நமக்கு போக்கை உண்டாக்க, வழியை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு உங்க சூழ்நிலையில நீங்க தப்பித்து கொள்ளும்படி கர்த்தரே உங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்குறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவரால் செய்ய முடியும்னு? நிறைய பேர் அவங்களுக்கு தங்களுக்கென்று ஒரு வழியை வைத்துக் கொள்வார்கள். ஆனால் நமக்கென்று நாம் ஒரு வழியை வைத்துக் கொள்ளும் போது அந்த வழி நமக்கு எப்பொழுதுமே போக்கை உண்டாக்கக்கூடிய, தப்பி செல்லக்கூடிய அனுபவத்தை ஏற்படுத்துமா என்று பார்க்கும்போது தேவன் உண்டாக்கக்கூடிய வழிக்கு ஈடான வழி ஒன்றுமே இல்லை. இயேசுநாதர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தப்பி செல்லும்படி ஒரு வழியை, ஒரு போக்கை உண்டாக்குவாரானால் அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால், அது ஆசீர்வாதமான ஒன்றாக, வளர்ச்சிக்கு ஏதுவான ஒன்றாக, சமாதானத்துக்கு ஏதுவான ஒன்றாக, நம்மை திடப்படுத்துவதற்கு ஏதுவான வழிகளை ஆண்டவர் நமக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். இங்கே நாம் வாசித்த வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை நமக்கு வருவதில்லை. அப்படிப்பட்ட சோதனைகள் மனுஷனாய் இருக்கக்கூடிய, நமக்கு வரக்கூடிய சோதனை நேரத்தில் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் நமக்கு தம்மை காண்பிக்கிறார். தேவன் எப்பொழுதும் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று இங்கே பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன துன்பங்கள், என்ன போராட்டங்கள், என்ன நிந்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்று மாத்திரம் நிஜமா இருக்கும், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன், ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு இன்னும் விளக்கம் ஊற்றும் வகையில் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே இருக்குது. என்னவென்று சொன்னால், கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தம்முடைய வார்த்தையில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய இரக்க சுவாபத்தில், இரக்க குணத்தில் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நல்லா யோசித்து பாருங்கள். தேவன் ஒருவரையும் சோதிப்பதில்லை. வேதம் எப்படி சொல்லுகிறது? பொல்லாங்கினால் தேவன் யாரையும் என்ன பண்ணுவதில்லை? சோதிப்பதில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நேரிடுகிற சோதனைகள் நம்முடைய சுய இச்சையினாலும், சுய ஆசையினாலும், சுய விருப்பத்தினாலும் சில பிரச்சனைகள், சில போராட்டங்களுக்குள் நாம் மாட்டி தவிக்கும் போது ஒன்று மாத்திரம் நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன? தேவன் அவைகள் நடுவில் என்னுடைய தவறாய் இருந்தாலும், நான் செய்யக்கூடிய சில பிரச்சனைகள், என் நிமித்தமாய் சில பிரச்சனைகள் வரக்கூடிய காரியமாய் இருந்தாலும், நேரிடக்கூடிய ஒன்றாய் இருந்தாலும், நேர்ந்த ஒன்றாய் இருந்தாலும், நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய இரக்க குணத்தினாலே எனக்கு ஒரு போக்கை உண்டாக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நாம என்னைக்குமே சொல்ல முடியாது நான் எல்லாத்தையும் ரொம்ப பெர்ஃபெக்ட்னு சொல்லக்கூடிய யாரா இருக்கிறோமா? யாரா இருக்கிறீங்களா? ஒருத்தருமே சொல்ல முடியாது. மனிதனா இருக்கிற நாம், நம்மிடத்தில் பிழைகள் உண்டு, தவறுகள் உண்டு. நாம் தவறி போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் தவறி போகும் எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நம்முடைய அருகில் வந்து அவர் உண்மை உள்ளவர் என்பதை காண்பிக்கும் வகையில் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை உணர்வடைய செய்து, அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய தவறுகள் எதுவாக இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் போகிறவர் அல்ல, நம்மை உணர்வடைய வைத்து நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், எங்கே நாம் மறுபடியும் திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு செயலை ஆண்டவர் தம்முடைய உண்மை உள்ள வார்த்தையின் மூலமாய், தம்முடைய இரக்கத்தின் மூலமாய், உண்மை உள்ள தம்முடைய இரக்க குணத்தினாலே நம்மை தேவன் உணர்வடைய செய்கிறார். எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறீர்கள்? ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வசனத்தின் மூலமாய் நம்மை உணர்வடைய செய்கிறார். உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். பாருங்கள், மனுஷனை தேவன் படைக்கும் போது உணர்வை தேவன் மனிதனுக்கு உண்டாக்கி கொடுத்தார். மிருகத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வைக்கிறார். உணர்வை தேவன் வைக்கிறார். ஏன்னா நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அறிந்து உணர்ந்து ஆண்டவர் எனக்கு உண்டாக்க விரும்புகிற தப்பி செல்லும் வழியை அறிந்து அதுல நான் நடக்கக்கூடிய, அதுல பிரவேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் நான் இருப்பது மிக அவசியம். அதுல ரொம்ப சிறப்பாய் சொல்லியிருக்கு. ஆண்டவர் உண்மை உள்ளவர்னா அவர் தம்முடைய வார்த்தையிலும், அவர் தம்முடைய இரக்க சுபாவத்திலும், குணத்திலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தப்பி செல்லும்படி நமக்கு ஒரு போக்கை உண்டாக்குறார் என்று சொன்னால் ஏதோ நம்ம போய் மறைந்திருக்கக்கூடிய ஒரு வழி அல்ல. நல்லா கவனிங்கள். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா தவறு செய்கிறவர்கள், குற்றவாளிகள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு நாள் நான் ஒரு புஸ்தகத்துல வாசித்த போது இப்படி இருந்தது. முன்னமே நான் சொல்லியிருப்பேன், நான் மறுபடியும் அதை சொல்லுகிறேன். என்ன செய்கிறாங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டாப் கிரிமினல்ஸ் தங்களை மறைத்து கொள்ள, தங்களை இந்த சட்டத்துக்கு தப்பிக்கொள்ளும்படி என்ன செய்கிறார்களாம்? ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல போய் அவங்க அங்க தாபரமாக்கி கொள்கிறார்கள். அங்கே போய் தங்கி கொள்கிறார்கள். அங்கே போய்விட்டால் எந்த சட்டமும் நம்மை தண்டிக்க முடியாது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். நல்ல கவனிங்கள். அப்படிப்பட்ட தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை தேவன் நமக்கு உண்டாக்குறவர் அல்ல. ஏதோ போய் மறைந்து, ஏதோ சட்டத்துக்கு நம்ம பயந்து அந்த சட்டத்தின்படி நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு நாம் போய் மறைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் அல்ல. ஆண்டவர் தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்குறார் என்று சொன்னால் வேதம் ரொம்ப அழகா சொல்றது. என்னன்னா, தப்பி செல்லும்படி போக்கை உண்டாக்குறார் என்று சொன்னால் நாம் போய் சேஃபா லேண்ட் ஆகக்கூடிய ஒரு இடத்தை கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அதுதான் தேவன் உண்டாக்குற வழி. You will always have a landing place. தேவன் ஒரு மனுஷனுக்கு தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்குவார்னா அது எனக்கு லேண்டிங் பிளேஸா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அங்க போயிட்டு ஐயோ ஆண்டவரே ஏன் இங்க இறக்குனீரு, ஏன் இங்க என்ன விட்டீர் ஆண்டவரே? என்ன சில சொல்லுவாங்க பாருங்க, சில குடும்பத்துல சில பிள்ளைங்க சொல்றது உண்டு, ஏன் தான் இந்த குடும்பத்துல பிறந்தனு தெரியல, போயும் உனக்கு நான் பிள்ளையா பிறந்தேன் பாருமா அப்படின்னு சொல்றவங்களாம் இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒரு தப்பி செல்லும்படி ஒரு வழியை உண்டாக்குவார்னா என்ன ஒரு சேஃபான இடத்துல ஆண்டவர் லேண்ட் பண்ணக்கூடியவராக இருப்பார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை சேஃபா கொண்டு போய் ஆண்டவர் லேண்ட் பண்ணுவாரு. சொல்றதே சேஃபா இல்லையே. ஆண்டவர் எப்படி தேவன் வழியை உண்டாக்குறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம சோதிக்கப்படும் போது திராணிக்கு மிஞ்சி யாரையும் தேவன் சோதிப்பதில்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள் அப்படியே ஒரு மலை போல நமக்கு வந்து நிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் துயரங்கள், கவலைகள், கண்ணீர் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய மதிலாய் வந்து நிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவராய் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு லேண்டிங் பிளேஸ் இருக்கு என்று ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சேஃபான ஒரு லேண்டிங் பிளேஸ் இருக்கு. ஆமென். இதை நம்பணும். நம்ம இந்த காலை வேளையில நான் எப்படி இருக்க போகிறேன், இந்த பிரச்சனை எனக்கு என்ன ஆக போகுது ஐயையோ என்று நான் புலம்பி நான் முறுமுறுத்து தேவன் என்னை கொண்டு போய் விடக்கூடிய இடத்தில் என்னை தப்பி செல்லக்கூடிய ஒரு லேண்டிங் பிளேஸ் ஆண்டவர் எனக்கு என் வாழ்க்கையில உண்டாக்க நினைக்கும் போது நான் புலம்பி
நான் அவிசுவாசமாய் செயல்படாமல் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் என்னை சேஃபா கொண்டு போய் லேண்ட் பண்ணுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வரணுங்க. வியாதி இருக்கலாம், பொருளாதாரத்தின் குறை இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விதமான பிரச்சனை நிமித்தமா இதோட நமக்கு முடிந்தது, இதுக்கு பிறகு நாம் போக முடியாது என்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் பிசாசு கொடுத்து நம்மளை அப்படியே போட்டு ஒரு அழுத்தத்தில் அவன் நம்மை வைத்திருக்கலாம். ஆனா இந்த காலையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறேன். அது எவ்வளவு நிஜமோ அதே நிஜமான ரீதியில கர்த்தர் என்னை ஒரு சேஃபான லேண்டிங் பிளேஸ்ல கொண்டு வந்து என்னை நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சேஃபான ஒரு லேண்டிங் பிளேஸ்ல விடும்போது அது எப்படிப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கையில் மாறும்னு சொன்னா, நமக்கு திறனுள்ளதாய், நம்மளை திறனுள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். he will make you to be capable. திறனுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார், பலம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். பொறுமையோடு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வல்லமையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். நல்லா கவனிங்கள். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்கும் போது அவனுக்கு என்ன பண்றாருன்னா, தப்பி செல்லும் வண்டினா தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்குறார் என்று சொன்னா, ஒரு சிறப்பான ஒரு லேண்டிங் பிளேஸ். அந்த லேண்டிங் பிளேஸ் என்னை வைக்க வேண்டிய, என்னை விடுவிக்க வேண்டிய, என்னை தப்ப வேண்டிய காரியத்தில் தேவன் என்னை தப்பி போக செய்யும் போது அதுல நான் பயந்து கொண்டு இருக்க மாட்டேன். மாறாக திறன் உள்ளவனாய் கர்த்தரனை மாற்றுகிறார், பலனுள்ளவனாய் கர்த்தரனை மாற்றுகிறார். என்ன நடந்தாலும் பொறுமையோடு அதை தாங்கக்கூடியவனாய் கர்த்தரனை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நம்ம இருக்கிறோமா? கேட்கும் போது நல்லா இருக்கு, சூழ்நிலைக்குள்ள போன உடனே பதட்டம் வந்துருது, திறன் போயிடுறது, அந்த கேலிபரை லூஸ் பண்றோம். ஆண்டவர் இன்றைக்கு அதுதான் சொல்றாரு, நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறதினாலே உன்னை திராணிக்கு மிஞ்சி நான் சோதிப்பதில்லை. ஆனால் அந்த சோதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் வருவது உனக்கு ஒரு பெரிய மதில் போல் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், அதனோடு கூட, ரொம்ப அருமையா இருக்கு அந்த வார்த்தை, சோதனையோடு கூட தப்பி செல்லும்படி போக்கை கர்த்தர் உண்டாக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு பிரச்சனைனா யார் நம்ம கூட வருவா? ஐயோ இவன் பிரச்சனை பிடிச்சவன்பா, இவன்கிட்ட வேண்டாம், இவனை விட்டுட்டு போயிடலாம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா தேவன் பாருங்க, நமக்கு பிரச்சனை, போராட்டங்கள், துன்பங்கள், சோகங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பும் போது அந்த சோதனையோடு கூட என்னோடு கூட அவர் வந்து என்னை தப்பி செல்லும்படி வழியை காட்டக்கூடிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதான் ஆண்டவருடைய சிறப்பே. இன்னைக்கு நீங்க தைரியமா இருக்கக்கூடிய ஒரு அஸ்திபாரம் என்ன? மற்றவர்களை போல அல்லது என்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை போல, நபர்களை போல ஆண்டவர் என்னை விட்டு விலகி போகிறவர் அல்ல. மாறாக சோதனையோடு கூட, நான் சோதிக்கப்படும் போது, நான் துன்பப்படும் போது, நான் சோர்ந்து போகும்போது என்னோட கூட வந்து எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த லேண்டிங் பிளேஸ்ல கொண்டு போய் கர்த்தர் என்னை விடுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில் எத்தனை பேரை விசுவாசிக்கிறீர்கள்? ஒருவேளை உங்க வாழ்க்கை, உங்க சூழ்நிலை கைவிடப்பட்டது போல இருக்கலாம். யாருமே உங்க அருகில் வந்து கரம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இல்லாதது போல ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உண்மை உள்ளவராய் இருக்கிறதினாலே உன்னோட கூட நான் வந்து உன்னை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்தில் உன்னை சேர்த்து, உன்னை திறன் உள்ளவனாய் ஆக்கி, உன்னை பலனுள்ளவனாய் ஆக்கி, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய பொறுமையோடு நீ எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய உனக்கு வல்லமையை கொடுத்து ஆண்டவர் நம்மை சிறப்பிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, அதுக்கு ஆண்டவர் செய்கிற சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலும் தம்முடைய இரக்கத்திலும் அவர் மாறுவதே இல்லை. அதெல்லாம் நிஜம்தான். நம்மோடு கூட வந்து நமக்கு தப்பி செல்லும்படி வழியை தேவன் உண்டாக்குகிறார். நம்மை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு சேஃபான லேண்டிங் பிளேஸை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு நல்ல திறனையும் பலனையும் என்ன எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கக்கூடிய வல்லமையும் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் உண்மைதான். ஆனா இதெல்லாம் நமக்கு வருவதுக்கு மிக விசேஷமான ஒன்று இங்கே பரிசுத்த பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். அங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் இந்த காலையில் வலியுறுத்த விரும்புகிறேன். நல்ல திறன் உள்ளவர்களாய், நல்ல பலன் உள்ளவர்களாய், பொறுமையோடு எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய வல்லமை உள்ளவர்களாய்,
பவர்ஃபுல்லா நம்ம இருக்கணும்னு சொன்னா, இங்க பவுல் ஒரு சில காரியங்களை அவர் சொல்லுகிறதை, தேவன் சொல்லக்கூடிய சில காரியங்களை இந்த காலை வேளை நாம் கைக்கொள்ள நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் உண்டாக்கக்கூடிய தப்பி செல்லும் வழியில் நம்ம போய் சேஃபா லேண்ட் ஆகக்கூடிய ஒன்றா இருக்கு. நம்ம இணைந்து வாசிப்போம். 12ஆம் வசனமும் 13ஆம் வசனத்தையும் நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 12, 13 வாசிப்போமா? சகோதரர் ஆகிய அப்போலோவை குறித்தோவினில் சகோதரர்களோட கூட உங்களிடத்தில் வரும்படி வேண்டினேன், மிகவும் வேண்டி கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனமில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இங்கே அப்போலோவை பத்தி அங்கே சொல்லுகிறார். அப்போலோ வரணும்னு நான் விரும்புறேன், ஆனா அவனுக்கு சமயம் இல்லை, அவனுக்கு ஏற்ற நேரம் இல்லை, அவன் வரவில்லை. ஆனாலும் நான் சொல்லக்கூடிய சில காரியங்களை நீங்கள் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்கள். அங்க சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, யார் வராங்க யார் வரல அதனால நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, அதனால உங்க நம்பிக்கையை நீங்க விட்டு விடாதீங்க. யார் வராங்களோ இல்லையோ, சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது? விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அதான் ரொம்ப முக்கியம் இந்த காலை வேளையில. என்ன நம்மை சார்ந்து அல்லது நம்மை சூழ இருக்கக்கூடிய காரியங்கள் எது நம்மோடு கூட வருதோ இல்லையோ, அங்க அப்போலோ சொல்லும் போது சொல்றார், என்ன சொல்றார் அப்போலோவை பத்தி? அவன் வரணும்னு நான் சொல்றேன், நான் விரும்புறேன், ஆனா அவன் என்ன சொல்றான்? நேரம் சரியில்லை, சமயம் சரியில்லை. அவனுக்கு பிடித்தமான சமயத்தில் வருவான், அவன் வர நேரத்தில் வந்துட்டு போறான், விடுங்க. ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லுகிறேன், அதன்படி நீங்கள் வாழ உங்களை அர்ப்பணிங்கள் என்றுதான் நீங்க பரிசுத்த பவுல் அங்கே வலியுறுத்தக்கூடிய காரியத்தை நாம் பார்க்கிறோம். நல்லா கவனிங்கள். அதை எப்படி நான் நம்முடைய வாழ்க்கைக்கு நான் அபியாசப்படுத்த விரும்புறேன்னு சொன்னா, சிலர் நம்மோடு வருவார்கள், சிலர் நம்மோடு வராமல் போய் விடுவார்கள். நல்லா கவனிங்கள். சிலர் நம்மோடு வரணும்னு நம்ம விரும்புவோம், ஆனா அவர்கள் நம்மோடு வரக்கூடிய நிலையில் இல்லாமல் போய்விடலாம். ஆனால் இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தில் நான் நிலைத்திருக்கக்கூடிய அந்த குவாலிட்டியை நான் டெவலப் பண்ண ஆரம்பிக்கும் போது என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா, என்ன துன்பங்கள் என்ன போராட்டங்களை நான் சந்திக்க வேண்டியதா இருந்தாலும் அதுல ஆண்டவர் என்னை எப்படி நிக்க வைப்பாராம்? திறன் உள்ளவனாய் கர்த்தர் என்னை நிக்க வைப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம விரும்புறோம்ல, இவங்க வந்தா நம்ம கூட நல்லா இருக்கும். சிலர் பாருங்க எப்பவுமே தனியாவே போக மாட்டாங்க, யாரையாவது துணை கூட்டிட்டு தான் போவாங்க. எங்க போனாலும், என்ன கடைக்கு போனாலும் ஒருத்தர் துணையை கூட்டு போவாங்க. கல்யாணம் ஆன பிறகு மனைவியை தான் கூட்டு போகணும், வேற யாரையும் கூட்டு போக கூடாது. கல்யாணம் ஆகத்துமே என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பேச்சுலரா ஸ்பிரின்ஸ்டரா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, யாரையாவது ஒருத்தர், ஒரு தோழியாவது ஒரு தோழனாவது கூட்டிகிட்டு போவாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு போவாங்க, ஒரு காரியம் செய்வாங்க. தான் அவங்கள என்ன சொல்லுவாங்க, நகையும் சதயமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். நல்லா கவனிங்கள். நமக்கு என்ன விருப்பம்? யாராவது நம்ம கூட வரணும், நம்மளை அப்படியே நம்ம விரும்புகிறோம், அவங்க வந்தா நமக்கு இது நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க. நான் சொல்றேன், யார் வராங்களோ இல்லையோ, எல்லாரும் எல்லா நேரத்திலும் வரக்கூடிய நிலை நமக்கு இல்லாமல் போய்விடும். வந்தால் நல்லதுதான், நமக்கு ஆதரவா இருந்தால், நமக்கு உதவியா இருந்தால் சந்தோஷம்தான். ஆனா அவர்கள் வராமல் போகும்போது நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்னை தம்முடைய விசுவாசத்தினாலே பலப்படுத்துகிறதினாலே எனக்கு என்ன உண்டாகிறதுனா, கர்த்தர் என்னை கொண்டு போய் விட விரும்புகிற அந்த சேஃபான லேண்டிங் பிளேஸ்ல நான் பயந்து கொண்டு நடுங்கி கொண்டு போகிறவனாய் இருக்க மாட்டேன். மாறாக திறன் உள்ளவனாய், பலன் உள்ளவனாய், எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கக்கூடிய வல்லமையை நிரப்பக்கூடிய விசுவாசத்தினாலே கர்த்தர் என்னை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிங்கள். விசுவாசம் இல்லைன்னா அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே வருவதில்லை. இங்க அதான் சொல்லுகிறார், விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அதே 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்கள். 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் இணைந்து எல்லாரும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதுல சொல்லுகிறார், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். நான் நிக்கிறேன், I am able to stand, இந்த காரியத்தில் நான் நிக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா விசுவாசம் வேணும். அதுதான் அங்க நம்ம வாசித்தோம் 16ஆம் அதிகாரத்துல
அங்கே நாம் வாசித்த 13ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். எப்படி ஒரு மனுஷன் நான் நிக்கிறேன்னு சொல்லி அவனால் நிக்க முடியும் என்று சொன்னால், இங்க வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் உங்களால நிக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தோடு தொடரக்கூடிய போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. விசுவாசம் இல்லைன்னா நம்மளால நிக்க முடியாது. நல்லா கவனிங்கள். என்கிட்ட ஆண்டவர் மேல விசுவாசம் இல்ல, அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இல்ல, அவர் உண்மை உள்ளவர் என்பதை நான் விசுவாசிக்கலனா, எனக்கு அவர் தப்பி செல்லக்கூடிய போக்கை உண்டாக்குவார் நான் விசுவாசிக்கலனா, அந்த விசுவாசம் எனக்கு இல்லைனா நான் நிக்க முடியாது. நல்ல கவனிங்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் போராட்டத்தில் பிரச்சனையில சோதிக்கப்பட்டு வந்திருக்கலாம். உங்களுடைய தவறு நிமித்தமாய் நீங்கள் சோதிக்கப்பட்டு ஒருவேளை ஒரு இடத்துல போய் சிக்கி கொண்டு விடுவிக்கப்பட முடியாமல் கட்டின் மேல் கட்டோட இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு போக்கை தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு போக்கை உண்டாக்குவார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். காரணம், விசுவாசம் ஒன்றுதான் என்னை நிலைத்திருக்க பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லைனா எனக்கு நம்பிக்கை இருக்காது. எனக்கு என்ன வராதுன்னா, இங்க வந்து உட்கார்ந்து இருப்பேன், அப்படியே சும்மா என்ன ஒரு செவடங்காதுல சங்கூதுற மாதிரி இருக்கும். விசுவாசம் இல்லைன்னா அப்படிதான் இருக்கும். ஒன்றும் செய்யாது. இந்த வார்த்தை, இந்த கேட்கிற வார்த்தை ஒண்ணுமே செய்யாது. ஒரு உணர்வை உண்டாக்காது. ஒரு மாற்றம் நமக்குள்ள வராது. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் உணர்வும் நமக்கு உண்டாக வேண்டுமானால், இங்க பவுல் சொல்றார், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனை சார்ந்து தேவனை தேடி வந்திருக்கிற நமக்கு என்ன இருக்க வேண்டும்? விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தோடு கூட பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசம் இருக்கணும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சஸ்டெயின் பண்ணி இருக்கணும், அதுல சஸ்டெயின் ஆகணும். சிலர் பாருங்க, சில வேலையை ஆரம்பிப்பாங்க, சில காரியத்தை தொடங்குவாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. செட் ஆகல. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் நம்பின இந்த ஆண்டவர் நமக்கு செட் ஆகல, செட் ஆகா, இந்த ஆண்டவரே நமக்கு செட் ஆகலைன்னா எதுவுமே செட் ஆகாது. நல்லா கவனிச்சுக்கங்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எல்லாத்தையும் செட் பண்ணக்கூடிய ஆண்டவரே எனக்கு செட் ஆகலைன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வழி அடைப்படும், எனக்கு வழி உண்டாகாது, வார்த்தையின் மேல ஆண்டவர் மேல நம்பிக்கை வராது. நிலைத்திருக்கக்கூடிய சஸ்டெயின் ஆகக்கூடிய எபிலிட்டியை நம்ம தேவனுக்குள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் பவுல் சொல்றாரு. அதான் சொல்றாரு, அப்பளம் வராம போயிடலாம், நீங்க எதிர்பார்க்கிறவங்க வராம போயிடலாம், ஆனா உங்க விசுவாசத்துல நீங்க நிலைத்திருக்கணும். சிலலாம் பாருங்க, அவங்களுடைய நண்பர் வரலன்னா அப்படியே சோர்ந்துருவாங்க. நீங்க அவங்க சர்ச்சைக்கு அவங்க எதிர்பார்த்தவங்க வரலன்னு வைங்களேன், ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. என்ன பிரதர் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன சிஸ்டர் ஒரு மாதிரி? ஒன்றும் இல்லை பாஸ்டர், நல்லா தான் இருக்கிறேன். அவங்களுக்குள்ள என்னன்னா, அவங்க எதிர்பார்த்த ஆள் வரல. சில வாலிப பசங்களாம் வருவானு, நம்ம எதிர்பார்த்த ஆள் வரலையே, வரமாட்டா, அவ கண்டிப்பா வரமாட்டா. ஆண்டவர் எதுல நிலைச்சிருக்க சொல்றாரு, நல்லா கவனிங்க. விசுவாசம் நமக்கு இருக்கு, விசுவாசம் நம்ம இங்க வந்திருக்க மாட்டோம். ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம், ஆனா அந்த விசுவாசத்துல நான் நிலைத்து இருக்கிறேனா, அதான் சவால், அதான் சேலஞ்ச் நம்முடைய லைஃப்ல. எல்லாம் நல்லா இருக்கும்போது அது பெரிய விஷயமே இல்லைங்க. எனக்கு துன்பம் வரும்போது, வாசல் அடைப்படும் போது, எனக்கு சமாதானம் இல்லாத ஒரு நேரத்துல நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, யார் என்னோட வராங்களோ, எது என் வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிறதோ, எது என் வாழ்க்கையில தடைப்பட்டு நின்று போயிருக்கிறதோ, ஆனா ஒன்று மாத்திரம் நிஜம், உண்மை உள்ள கர்த்தர் சோதனையோடு கூட என்னோட வந்து எனக்கு தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அந்த விசுவாசத்தை நான் நிலைத்திருக்கிறேன். நல்லா கவனிங்கள். இந்த வருஷத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணபடி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆண்டவர் சொல்லி இருக்கலாம். அதுக்கு உண்டான எந்த சான்றிதழும் இல்லாதது போல ஒரு வறட்சியான வாழ்க்கை அவங்க வாழ்க்கை இருந்திருக்குமானால், வறட்சியை நம்ப வேண்டியதில்லை, வறட்சியை செழிப்பாய் மாற்றக்கூடிய கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்முடைய முயற்சிகளை இன்றைக்கும் வாய்க்க பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நல்ல கவனிங்கள்.
ஆண்டவருக்கு ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி போதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சியை மாத்த. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் அதை? ஆமென். இது வரைக்கும் வறட்சியா இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை கேட்டு அவர் உண்மை உள்ளவர் தான். அவர் எனக்கு தப்பி செல்லும் வழியை உண்டாக்குறார், எனக்கு திறனை கொடுக்கிறார், எனக்கு பலனை கொடுக்கிறாரு. அந்த பலனை கொடுக்கும் போது எனக்கு என்ன உண்டாகும்னா, கண்டிப்பா நான் விசுவாசிக்கிற தேவன் எனக்கு அற்புதம் செய்வார், என்னை அவர் விடுவிப்பார், என்னை கொண்டு போய் சேஃபான இடத்துல விடுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வரணும். நல்லா கவனிங்க. ஏன் அதை சொல்றேன்னா, விசுவாசத்தில் ஏன் நிலைச்சிருக்கணும்னு சொல்றேன்னா, விசுவாசத்தில் நிலைத்து இல்லைன்னா எனக்கு ஜெபிக்கிற அனுபவமே வராது. நல்லா கவனிங்கள். ஜெபம் பண்ணும்போது அவிசுவாசமா ஜெபம் பண்ணுவேன். தந்தா தாரா ஆண்டவரை, செஞ்சா செய்யும், உமக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்படி இல்லை. விசுவாசத்தில் நிலைத்து இருக்கக்கூடியவங்க எப்படி ஜெபிப்பாங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனா என்னோடு இருக்கிற கர்த்தர் அவைகள் நடுவில் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதான் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் உங்க கைகளை உயர்த்தி நீங்க சொல்ல விரும்புறீங்க? நான் விசுவாசிக்கிற கர்த்தர். சொல்லுங்க, நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஆண்டவர் என்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கேட்கும் போது சொல்லும் போது பரவசமா இருக்கு. பிரச்சனை நடுவில் போனோம்னா அப்படியே சொங்கி போயிடுறோம். அப்படியே ஒரு மாதிரி சோக மூஞ்சி. சில மூஞ்சிலாம் பார்க்கும்போது ஐயோ ஏன்டா இவங்களை பார்த்துட்டோம் அப்படின்னு ஆயிடும். ஏன்னா உங்களை பார்க்கும்போதே சிலர்லாம் எப்படி நினைக்கணும்னா, இவ்வளோ துன்பம் இருந்தாலும் இவங்க பிரைட்டாக இருக்கிறாங்களே. பிரைட்டாக இருக்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு துன்பத்திலும் எனக்கு தப்பி செல்லும்படி வழியை கர்த்தர் உண்டாக்குறார். அல்லேலூயா. அதான் இங்கே ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு உணர்த்துகிறார். லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராக திருப்போம். 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அங்க சொல்லியிருக்கிற வார்த்தையை நாம் எல்லாரும் வாசிப்போமா? அதுல முதல் பகுதி சொல்லியிருக்க பாருங்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி. அங்க நல்லா கவனிங்க, அங்க சொல்லியிருக்க வார்த்தையை பாருங்க. இயேசுநாதர் சொல்றாரு. இயேசுநாதர் சொல்றாரு. அது இயேசுநாதர் சொல்ற ஒரு வார்த்தை. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி. அங்க அதோடு நிறுத்திட்டு அதுக்கு பின்புறத்தில் இருக்கு பாருங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்து இருங்கள் என்றார். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, தப்பித்துக் கொள்ளும்படி. இனி சம்பவிக்க போகிறவைகள் என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது. இந்த துன்பத்துக்கு பிறகு எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியாது. என்ன நடக்க போகுது எனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த எனக்கு இருக்கக்கூடிய மதிலுக்கு அந்த பிறகு அதுக்கு அந்த அதர் சைடு என்ன வச்சிருக்கிறார் ஆண்டவர் என் கண்ணுக்கு தெரியல. இப்ப என் கண்ணுக்கு தெரியதெல்லாம் என் தடை தான். என் கண்ணுக்கு தெரியதெல்லாம் தோல்விதான் தெரியுது. ஆனா அந்த தோல்விக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால் விசுவாசத்தில் நிலைத்திருந்து நான் ஜெபிக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, என் வாழ்க்கையில என்ன ஆசீர்வதிக்கக்கூடிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். எனக்கு போக்க உண்டாக்குற ஆண்டவர் என்னை சேஃபான ஒரு லேண்டிங் இடத்தை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அப்ப இங்க பவுல் சொல்லக்கூடிய காரியங்களை கவனிங்கள். என்ன சொல்றார்? தேவன் உண்மை உள்ளவர், சோதனையோடு கூட நமக்கு தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்குறார். உண்மை உள்ள தேவன் நம்மை தப்பி செல்லும்படி போக்கை உண்டாக்குறார். அவர் உண்டாக்குற போக்கு நமக்கு ஒரு லேண்டிங் பிளேஸ் அமையும். அந்த லேண்டிங் பிளேஸ்ல ஆண்டவர் நமக்கு திறனையும் வல்லமையும் எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கக்கூடிய பலனை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அது நமக்கு உண்டாகும் போது என்ன உண்டாகும்னா, விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவனாய் இருப்பேன். விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவனாய் இருக்கும் போது என் ஜெபம் எனக்கு முன்பதாக இருக்கிற தடைக்கு பிறகு தேவன் வைத்திருக்கிற நன்மைக்குள் நான் பிரவேசிக்க கூடியவனாய் என்னை ஆண்டவர் மாற்றுகிறார். நல்லா கவனிங்கள். விசுவாசத்தின் நிலைத்தில்னா ஜெபம் பண்ணவே வராது. ஜெபம், நம்முடைய ஜெபமே ரொம்ப அலுவலிய ஜெபமா இருக்கும். விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது, விசுவாசத்தில் நிலைத்து இருக்கும் போது நான் ஜெபம் பண்ணுவதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், ரொம்ப கவனம் செலுத்துகிறவனா இருப்பேன். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அதிலே நம்ம எடை போட்டுடலாம். எப்படி என்ன எடை போடலாம்னா,
நான் விசுவாசத்துல நிலைத்திருக்கிறேனா இல்லையா என்பதை அதை காண்பிக்கும். இன்னைக்கு என்னுடைய ஜெப வாழ்க்கை குறைந்திருக்குமானால் ஆண்டவர் மறுபடியும் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆகவே ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற அனுபவங்கள் நமக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். பாருங்க, ஒரு சம்பவத்தை காட்டுகிறேன் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். தேவன் எப்படி, இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு போக்கை உண்டாக்கினார், தப்பவே முடியாத ஒரு இடத்துல தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்குகிறார். விசுவாசமும் ஜெபமும், விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு நிச்சயமாய் தப்பி செல்லும்படி போக்கை உண்டாக்குவார். நல்லா கவனிங்கள். நம்முடைய ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமாய் இருக்கிறதா, அல்லது ஜெபம் சும்மா சும்மா கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டே இருக்கா? நான் தான் சொல்லுவேன் பாருங்க, நம்முடைய பிரேயர் லைஃப் ஆண்டவரோடு தொடர்புபடுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது. வெறும் தொடர்புபடுத்தக்கூடிய ஒன்று அல்ல. It is giving you a fellowship with God. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு அந்யோன்யத்தை, ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கக்கூடிய ஜெபம். அப்ப அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கும். விசுவாசத்துல நிலைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. பாருங்க, இயேசுநாதர் சீஷர்களும் இயேசுநாதரும் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். அதை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்களை அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலையினால் மிகவும் மூடப்பட்ட தொடங்கினது. கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். நல்லா கவனிங்கள். இயேசுநாதர் இப்ப படகுல ஏறுறாரு. படகுல ஏறின உடனே சீஷர்களும் ஏறுறாங்க. ஏறி ஆண்டவர் என்ன சொல்றாரு? அக்கறை போன்றார். ஆண்டவர் சொல்றாரு, அதை கவனிங்க. ஏறும் போது என்ன சொல்றாரு? let us go to the other side. அக்கறை போவோம்னு சொல்லி ஆண்டவர் ஏறின உடனே சீஷர்களும் ஏறிட்டாங்க. ஏன்னா சீஷர்களுடைய வேலையை இயேசுநாதர் எங்கெல்லாம் போறாரோ அவரை பின்பற்றுறது தான் அவருடைய வேலை. இப்ப ஏறிட்டாங்க. இயேசுநாதர் படகுல இருக்கிறார், சீஷர்களும் படகுல இருக்கிறார்கள், மற்ற பிரயாணம் செய்யக்கூடியவர்களும் படகுல இருக்கிறார்கள். இப்ப படகு நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த கொந்தளிக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப இவங்க சீஷர்களும் மற்ற பிரயாணிகளும் என்ன முடிவுக்குள் வருகிறார் என்று சொன்னா, இதுல இருந்து நாம் தப்புவதற்கு வழியே இல்லை, அவ்வளவுதான், நாம் மாண்டு போகிறோம், நம்முடைய வாழ்க்கை முடிவடைய போகிறது என்கிறத மாத்திரம்தான் அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த யோசனையோடு சீஷர்கள் போய் இயேசுநாதரை எழுப்புகிறார்கள். அங்கே பார்க்கிறோம். அதுதான் எழுப்பின உடனே சீஷர் சொல்ற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். நல்லா யோசித்து பாருங்கள். மடிந்து போகக்கூடிய அப்படின்னா எவ்ரிதிங் இஸ் finished, எல்லாம் முடிய போது ஆண்டவரே, கடைசி கட்டம் தான், கண்ணை மூடுற ஸ்டேஜ். என்ன நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கண்ணை மூடுற ஸ்டேஜ். அப்படிதான் இருக்கு இவங்க சொல்லக்கூடிய காரியங்கள். அப்போ ஆண்டவர் அந்த மடிந்து போகக்கூடிய நேரத்தில், வழி எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் போது, ஒரு திசையும் அவர்களுக்கு தெரியவில்லை. படகு எந்த பக்கம் போகிறது, நம்முடைய அக்கறை போய் சேர முடியுமா, அக்கறை தெரிகிறதா, தெரியவில்லை. நீங்க அங்க இந்த எருசலேமுக்கு போனீங்கன்னா, அங்கே கலீலியாவெல்லாம் போனீங்கன்னா அது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த கரையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பக்கம் இருக்கக்கூடிய கரையை பார்க்கலாம். இங்கிருந்து தொலைவில் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல ஆண்டவர் அங்கே அதை உண்டாக்கி இருக்கிறார். இப்ப பாருங்க, கிளம்புனாங்க, அக்கறை தெரியுது, ஆனா நடுவுல பிரச்சனை. நல்லா கவனிங்க, இதை யோசிக்கணும். நீங்க விசுவாச வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம், விசுவாசமா வரோம், பிரச்சனை வந்துருது. நமக்கு தெரியும் ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார், நமக்கு தெரியும் கர்த்தர் உண்மை உள்ளவர், நமக்கு தெரியும் ஆண்டவர் எனக்கு ஒரு போக்கை உண்டாக்க வல்லவர் என்பது. ஆனா இடையில் நமக்கு பிரச்சனை வரும்போது
மாண்டு போகக்கூடிய, மடிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வாசல் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஒண்ணுமே தெரியாதது போல இருக்கும். அதான் நடந்த இந்த சீஷர்களுக்கும் அவங்களோடு பிரயாணம் பண்ண மற்ற நபர்களுக்கும் ஒண்ணுமே தெரியல. இதுவரைக்கும் அக்கறை தெரிஞ்சிச்சு, இப்ப அக்கறை தெரிய மாட்டுதே. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. ஆரம்பிக்கும் போது தெரிஞ்சிச்சு, ஆனா போயிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே தெரிய மாட்டுதே. ஆனா ஆண்டவர் பாருங்க, எழும்பி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி, அற்ப விசுவாசிகளே பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் அங்க சுற்றி காண்பிக்கிறத பாருங்க. உங்க விசுவாசத்திலேயே நீங்க நிலைத்திராம போயிட்டீங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மாண்டு போகக்கூடிய, மடிந்து போகக்கூடிய, ஒண்ணுமே பார்க்க முடியாதபடிக்கு இருண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாக வந்த போதும் ஆண்டவர் என்னதான் கேட்பார் தெரியுமா? ஏன் உன் விசுவாசத்துல நிலைத்தில்ல? ஆண்டவர் வேற எதையும் கேட்க போறது இல்லை. ஏன்னா எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபெய்த். அதான் வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்ப விசுவாசத்துல நம்ம மடிந்து போகும்போது, விசுவாசத்துல நம்ம விலகி போகும்போது, ஆண்டவர் நமக்கு எல்லாமே இருட்டா இருக்கும்போது, ஒண்ணுமே தெரியல, எல்லாமே டார்க்கா இருக்கு அப்படின்ற சூழ்நிலை நமக்கு வரும்போது, ஆண்டவர் எழும்பி முதல்ல உங்களை கேட்பார், அற்ப விசுவாசியே ஏன் விசுவாசத்துல நிலைத்திருக்காம போயிட்ட? நல்லா கவனிங்கள். வேற எதையும் கேட்க மாட்டார் ஆண்டவர். ஏறும் போது பெட்ரோல் இருந்துச்சான்னு பாத்தியா? ஏறும் போது ஆரம்பிக்கும் கையில காசு இருந்துச்சான்னு பாத்தியா? அது இருந்துச்சா இது இருந்துச்சா? சிலதான் சொல்லுவாங்க பாரு, சமைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும், கடுகு இருக்கா, அது இருக்கா, எண்ணெய் இருக்கா, ஆரம்பிச்சிட்ட பிறகு தான் பாக்குறியா நீ அப்படின்னுவாங்க. அதில்ல ஆண்டவர் அதெல்லாம் கேட்க மாட்டார். படகுல ஏறிட்டார், படகுல வந்துட்டு இருக்கிறோம், அக்கறையை பார்த்துட்டேன், ஏறதுக்கு முன்னாடி அக்கறையை நான் பார்க்கிறேன். ஆனா நடுவுல வரும்போது இருளான ஒரு சூழ்நிலை, தடையை போல தடை எனக்கு வந்து இருக்கிறது, கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அவங்க போய் ஆண்டவர் எழுப்புறாங்க, எங்களை ரட்சியும். சீஷர்ல கேட்கறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்களை ரட்சியும். யாரு? இயேசுநாதர் போகிற இடத்துக்கெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறவர்கள். இயேசுநாதர் கூட தான் இருக்கிறாரு. அந்த சோதனையில யாரும் இருக்கிறா? அந்த சோதனையில யாரும் இருக்கிறாரு? இயேசுநாதரும் அந்த சோதனையில தான் இருக்கிறாரு. அந்த சோதனை என்ன? கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லாம் இருண்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? நல்ல நிம்மதியா ஆண்டவர் தூங்குறாரு. நல்லா கவனிங்கள். ஆண்டவர் எழும்பி கேட்கிறார், அற்ப விசுவாசியை விசுவாசத்துல ஏன் நிலைத்து? அற்ப விசுவாசினா என்ன சொல்றாரு? ஏன் விசுவாசத்துல நிலைத்திராமல் போய்விட்டாய்? விசுவாசத்தில் ஆரம்பித்த நீ ஏன் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தா தான் கேட்கிறாரு. நம்ம விசுவாசத்திலிருந்து விருந்து வழுவி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் வரும். ஆனா நான் என்ன செய்யணும்னா, என் அக்கறை கொண்டு போய் காட்டுவேன்னு சொன்ன கர்த்தர், என்னை சேஃபான லேண்டிங் பிளேஸ்ல கொண்டு போய் விடுவேன்னு சொன்ன ஆண்டவர், என்னை இதிலேயே மாண்டு போக அவர் ஒரு நாளும் விடவே மாட்டார். எனக்கு சொன்னதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிந்தால் என்ன உண்டாகனா, விசுவாசம் ஆட்டோமேட்டிக்கா வரும். துன்பம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனா அது நடுவில் என்ன வரும்னா, ஆண்டவர் மேல நம்பிக்கை உண்டாகக்கூடிய உணர்வை தேவன் நமக்கு உண்டாக்குவார். ஆண்டவர் சொன்ன மாதிரி எழும்பி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி அடக்கி ஆண்டவர் அக்கறை கொண்டு போய் சேர்த்தார். அதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த காலையில் செய்ய விரும்புகிறார். நல்லா கவனிங்கள். ஆண்டவர் தப்பி செல்லும்படி ஒரு வழியை உண்டாக்கும் போது அதில் உண்டாகக்கூடிய 3 செயல்பாடுகளை நான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நேரம் இல்லை, நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே காட்டிடுவார். நல்லா கவனிங்கள். வரும்போது நம்முடைய வாழ்க்கை விரக்தியா, தோல்வியா, நஷ்டமா, துன்பமா இருக்கும். ஆனா உள்ள வந்த உடனே ஆண்டவர் பேசுற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன வரும்னா, கண்டிப்பா நான் இப்படி இருக்க போகிறது இல்லை, என் வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துவார். அப்படி எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வந்திருக்கிறது? ஆமென். அப்படி நம்பிக்கை வந்தவங்க தான் இன்னைக்கு இவ்வளவு மாறி இருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? ஒண்ணுமே இல்லாம தான் இருக்க போறேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் இன்னைக்கு எப்படிதான் இருந்திருப்போம்? ஒண்ணுமே இல்லாம தான் இருந்திருப்போம். ஆனா உள்ள வரும்போது, இந்த இயேசுநாதரை நம்ம தேடி வரும்போது நமக்கு என்ன நம்பிக்கை வருதுன்னா, யாருமே உண்டு பண்ண முடியாத மாற்றத்தை இந்த இயேசுவால உண்டு பண்ண முடியும் என்பதை நம்பினதினாலே இன்றைக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது.
தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் தேவன் வைத்திருக்கும் தப்பி செல்லும் வழிகளை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவர் சொல்ற விசுவாசத்தில் நிலைத்திரு. விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஜெபம் பண்ணினால் நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை நாம் காணக்கூடியவர்களாய் மாறும். அதுதான் அந்த சம்பவத்தை காட்டினேன். ஆண்டவர் போறதுக்கு முன்னாடி அக்கறையை காட்டுறாரு. அக்கறைக்கு போன்றாரு, இங்க இருந்து அந்த பக்கம் அக்கறை தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அந்த கடல், கலிலேயாவில் இருக்கக்கூடிய கடல் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. நீங்க போனீங்கன்னா அங்க போய் பாருங்க, அப்படிதான் இருக்கும். இங்க இருந்து அங்க பார்க்கலாம். ஆரம்பிச்சுட்டாங்க சந்தோஷம். அக்கறை போனா ஓகே, டெஸ்டினியை பார்த்துட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க. போய் சேர வேண்டிய இடத்தை பார்த்து தான் ஆரம்பிக்கிறாங்க, சந்தோஷத்தோட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இடையில பிரச்சனை வந்துருச்சு. இடையில பிரச்சனை வந்தோன்னா ஆண்டவர் எழும்பி கேட்கிறாரு, அற்ப விசுவாசியே, விசுவாசத்தில் ஏன் நிலைத்திராமல் போய்விட்டாய்? இன்றைக்கு ஆண்டவர் உண்டு பண்ணக்கூடிய வழியில் விசுவாசத்தை நிலைத்திருந்து விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது அக்கறையை பார்க்கிறவன் மாத்திரம் இல்ல, அக்கறையில போய் நான் சேஃபா நின்று கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவனாகவும் கர்த்தரனை மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உங்க அக்கறை எது நீங்க தான் பார்க்கணும். நல்ல கவனிங்கள், உங்க அக்கறை எது? which is your landing place? you have to see what is your landing place. உங்க landing place என்ன, உங்க டெஸ்டினி என்ன, கர்த்தர் உங்களை எங்க கொண்டு போக விரும்புறார், நீங்க தான் அதை பார்க்கணும். நீங்க பார்த்தீங்கன்னா என்ன நடக்கணும்? என்ன துன்பம் வந்தாலும் கர்த்தர் சொன்னதை அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நிறைவேற்ற போதுமானவராய் இருப்பார் என்பதை நம்ப முடியும். பாருங்க, 3 செயல்பாடுகளை, 3 actions will come out when you experience the way that God has for your life. ஆண்டவர் வைத்திருக்கும் தப்பி செல்லும் வழியை நீங்கள் காணும்போது, அதை விசுவாசிக்கும் போது உண்டாகக்கூடிய 3 செயல்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதலாவது செயல், நீங்கள் பார்ப்பீர்கள். you will see. முதல் ஆக்ஷன், முதல் செயல்பாடு என்ன இருக்கும்னா, நான் அதை பார்ப்பேன். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் அதை பார்ப்பேன். சொல்லுங்க நல்ல வாயில தானே சொல்லுங்க, நான் அதை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க அதை பார்ப்பீங்க. நீங்க எதை பார்க்குறீங்களோ அதை பார்ப்பீங்க. சரியா? நீங்க அதை பார்ப்பீங்கன்னா வேற மாதிரி ஆயிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு எதை காட்டுறாரோ அதை நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்ப்பீங்க. 118 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 118 சங்கீதம் 23 வசனம். எல்லாரும் இதை போடுவாங்க. இப்போ கேலண்டர்ல போடுவாங்க, கல்யாண பத்திரிக்கையில போடுவாங்க, வாழ்க்கையில மட்டும் போட மறந்துடுவாங்க. அதை வாசிக்க கேட்போமா? 118 சங்கீதம் 23 வசனம். அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்கள், எது கர்த்தராலே ஆயிற்று? இன்னைக்கு அதை கேட்கணும், எது கர்த்தராலே ஆயிற்று? கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருந்து நான் தப்பி செல்லும்படி உண்டாக்கின வழி அவராலே ஆயிற்று, அதை என் கண்ணாலே நான் பார்ப்பேன். எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஆமென். கர்த்தர் உண்டு பண்ணுகிற வழியை என் கண்ணால நான் பார்ப்பேன். you will see it. நான் அதை பார்ப்பேன். இன்னைக்கு நான் சொல்லும் போது நானா பார்க்க போறேன்னா கண்டிப்பா பார்க்க மாட்டீங்க. கண்ணு நல்ல 100% இருக்கலாம், ஆனா ஸ்பிரிச்சுவல் ஐஸ் 0வா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 100% பிசிக்கல் ஐஸ் நல்ல ப்ராப்பரா இருந்து ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஆவிக்குரிய கண்ணு குருட்டா இருக்குன்னா வாழ்க்கை முன்னேறாது. நல்லா கவனிங்கள். இந்த காலவேளை அதுதான் ஆண்டவர் உணர்த்துகிறார். என்ன, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது, விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கும் போது எனக்கு என்ன தெரியும்? கர்த்தர் உண்மை உள்ளவர், நான் தப்பி செல்லும்படி ஒரு வழியை உண்டாக்குறார். அந்த தப்பி செல்லும் வழி என்று சொல்லும் போது என்ன, ஒரு சேஃபான ஒரு லேண்டிங் பிளேஸை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல எனக்கு திறனையும் பலனையும் வல்லமையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அதெல்லாம் கொடுக்கும் போது எனக்கு என்ன உண்டாகுனா, கண்டிப்பா கர்த்தர் சொல்லுகிறத என் வாழ்க்கையில நான் பார்ப்பேன். இன்னைக்கு அந்த நம்பிக்கை நமக்கு வருதா? நானா பார்ப்பேன். இத்தனை வருஷம் வந்தேன், இத்தனை வாரமும் வரேன், ஒண்ணுமே பார்க்கல, எல்லாம் அப்படியே பனிமூட்டமா தான் இருக்கு. சில சொல்லுவாங்க, காலைல 6 மணி ஆராதனைக்கு காலையில் 7 மணி எல்லாம் இருட்டாதான் இருக்கு பாஸ்டர். இருட்டாதான் இருக்கும், கண்ணே லொல்ல கண்ணாகுதுன்னு அர்த்தம். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்து நிலைத்திருந்தா என் கண்ணு என்ன பண்ணுமா? தேவன் உண்டு பண்ணுகிறதை காண்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, தேவன் எனக்கு உண்டு பண்ணுகிற வழியை நான் காண்பேன்? எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க? சொல்லுங்க, தேவன் உண்டு பண்ணுகிற வழியை நான் காண்பேன். அதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. சீஷர்கள் பார்த்தார்கள், அவர்களோடு பிரயாணம் செய்தவர்கள் பார்த்தார்கள்,
வழி இல்லை. என்ன அவர் சொன்ன வார்த்தை என்ன? மடிந்து போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. there is no way out, வழியே கிடையாது என்று சொன்னவர்கள் வழியை பார்த்தார்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? வழியே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் நீங்களே உங்க வாழ்க்கை குறித்து. ஆனா இப்போ தேவனை விசுவாசிக்கிறதுனாலே வழி உண்டாகிறதை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வழி உண்டாகிறதை காண தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆபிரகாமை குறித்து சொல்லணும்னா, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஈசாக்க பலி செலுத்த சொல்றாரு. சொன்ன உடனே அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அப்படியே வழியெல்லாம் அடைப்பட்டது போல அவனுடைய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் தேவன் சொன்னபடி அவன் 3 நாள் பிரயாணம் செய்து மோரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் ஆண்டவர் பலி செலுத்தும்படி அவனுடைய குமாரனை கொண்டு வர சொன்னார். அவன் அதன்படியே செயல்பட்டு போனான். போய் ஆண்டவருக்கு பலி செலுத்தக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு வேற ஒரு பலியை அங்கே காட்டுகிறார். நல்லா கவனிங்கள். சில நேரத்தில் சில சூழ்நிலைகளில் நாம் சில காரியங்களை செய்யும் போது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இது நடந்துருச்சு, இதை கேட்காம வேற ஏதாவது கேட்டிருக்கலாமே ஆண்டவர். இப்படி ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்துக்கு மாற்று கருத்தாய் நாம் எதுவும் சொல்லாதபடிக்கு ஆபிரகாம் எந்த மாற்று கருத்துமே சொல்லல. அவன் தேவன் சொன்னபடி புறப்பட்டு போய் தன் குமாரனை அழைத்து கொண்டு பலி செலுத்த அவன் போய்விட்டான். பலி செலுத்த போன போது ஆண்டவர் பார்க்கிறார், இவன் விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறான்றதை பார்க்கிறாரு. இவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இவன் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் என்பதை பார்க்கிறார். இவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் என்பதை பார்க்கிறார். பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஈசாக்க எனக்கு பலியா நான் கேட்கவே, நான் உண்மையா ஈசாக்க நான் பலி சொல்லவே இல்லப்பா, உன் விசுவாசத்தை நீ நிலைத்திருக்கிறியான்றதை பார்க்கறதுக்கு தான் அதை சொன்னேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடித்தது தான் அந்த 22ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 22ஆம் திருப்போம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 22ஆம் அதிகாரம் அங்கே 13ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக, நல்ல கவனிங்கள், கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக, அப்படின்னா அவன் பலி செலுத்துவதற்கு போவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார், அங்கே ஒரு பலியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்கள். சில சூழ்நிலைகள், சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் போது நீங்கள் அவிசுவாசமா இருக்க வேண்டியதில்லை, விசுவாசம் இல்லாதவர்களா இருக்க வேண்டியதில்லை. விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்கலாம். ஏன்னா என் துன்பத்துல எனக்காக கர்த்தர் ஏற்கனவே ஒரு பலியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க. எத்தனை பேர் நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான், ஆண்டவர்ல அங்க ஏற்கனவே அப்படிதான், அதான் சொல்லியிருக்கு பாருங்க. என்ன பின்னாக, அங்கே அந்த வசனத்தை வாசிப்போம் எல்லாரும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புறத்தில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டு இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். நல்லா கவனிங்கள். எனக்கு அற்புதம் செய்ய, எனக்கு வழியை உண்டாக்க, எனக்கு ஒரு போக்க உண்டாக்க, நான் தப்பி செல்லும்படி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் தவிக்கும் நேரத்துல இந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, என்ன செய்ய போறாரு அப்படின்னு புலம்ப வேண்டியது இல்லைங்க. என் விசுவாசத்தை நிலைத்திருந்தா எனக்கு என்ன தெரியும் தெரியுமா, ஏற்கனவே ஒன்று ஆயத்தம் பண்ணிட்டார் ஆண்டவர். நான் தப்பி செல்லும்படி கர்த்தர் எனக்கு ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க சூழ்நிலையில, உங்க போராட்டத்துல உங்களுக்கு என்ன நம்பிக்கை வரணும்னா, எல்லாம் அடைபட்டிருக்கலாம், ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, I know my God has already prepared something for me. எனக்கு தெரியும் என் தேவன் ஏற்கனவே ஏதோ ஒன்றை எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நான் பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, அதை நான் பார்ப்பேன்? ஆபிரகாம் மாத்திரம் பார்க்கலன்னு வைங்களா, என்ன ஆயிருக்கும்? சிலர்லாம் பிரச்சனையில பார்க்காம போயிடுறோம். சிலர்லாம் துன்பத்துல ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத விசுவாசத்தில் நிலைத்திருக்காம போகிறதுனால நம்ம பார்க்க முடியாம போய் விடுகிறோம். நல்லா கவனிங்கள். ஆபிரகாம் விசுவாசத்தில் நிலைத்திருந்ததினாலே தன் வேலைக்காரனை மலையில் ஏறுவதற்கு முன்பதாக 3 நாளும் பிரயாணம் செய்த பிறகு தன் வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நானும் என் குமாரனும் போய் கர்த்தரை ஆராதித்து மறுபடியும் உன்னிடத்துக்கு நாங்கள் வருவோம் என்று சொல்ல 5ஆம் வசனத்தை சொல்றாரு ஆபிரகாம். எப்படி சொல்ல முடிந்தது? விசுவாசத்தில் அவன் நிலைத்திருந்ததினாலதான் அந்த வார்த்தை சொல்ல முடிந்தது. நல்லா கவனிங்கள். விசுவாசத்தை நான் நிலைத்திருக்கும் போது எனக்கு என்ன தெரியும்னா, இந்த துன்பத்துல இயேசு என்னை கைவிடவே மாட்டார். அவர் ஏற்கனவே எனக்காக ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை உங்க சூழ்நிலையில, உங்க போராட்டத்துல, உங்க கவலையில, உங்க துக்கத்துல கைவிட மாட்டார். உங்களுக்காக ஏற்கனவே ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். அதை நம்பணும் இந்த காலை வேளையில. ஆமா ஆமா பண்ணி வச்சிருந்தானே என் வாழ்க்கை எப்படி ஆயிருக்குமா? அப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொல்லி சொல்லியே தான் அவிசுவாசத்தை காட்டுறோம். இப்படி சொல்லி சொல்லி தான் அவிசுவாசத்தை காட்டுறோம். ஆமா பண்ணியிருந்தாருன்னா அப்பயே பண்ணிருக்க வேண்டியது தானே. ஆண்டவர் என்ன தவிக்க விட்டு தான் பண்ணுவாரா? சில சொல்ல கேட்டிருக்கீங்களா? ஏன் தான் இந்த ஆண்டவர் என்னை இப்படி தவிக்க விடுறாரோ? நான் சொல்லுவேன், ஆண்டவர் தவிக்க விடல, தவிக்கக்கூடிய சூழ்நிலையை நாமே சோதிக்கப்பட்டு நாமே உண்டாக்கி கொள்கிறோம். நல்ல கவனிங்கள், தேவன் யாரையும் தவிக்க விட மாட்டார். தவிக்கிற நமக்கு ஒரு போக்கை உண்டாக்கக்கூடிய கர்த்தராய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு அதை நீங்க ஸ்ட்ராங்கா நம்பணும். நீங்க என் பிரச்சனை இல்லை, ஐயோ என் ஆண்டவர் கைவிட்டாரு. ஆமா கைவிட்டாரு. போய் நம்ம தவறு செய்யறது, நம்ம சுயமா போய் காரியங்களை போய் தலையை விட்டு சிக்கிக்கிறது. இந்த ஆட்டுக்கடா போய் சிக்கி இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம போய் சிக்கிக்கிறது. எங்கன்னா தலையை விட்டு எங்கன்னா போய் சிக்கிக்கிறது. சிக்கிட்டு ஆண்டவரை பிளேம் பண்றது. ஆண்டவரே உம்மை நம்பினே, உம்மை நம்பினே. நான் எப்பவுமே சொல்லுவேன், என்கிட்ட ஒரு சகோதரன் சொன்னார், ஆண்டவர் நம்பினேன் பாஸ்டர், இப்படி பண்ணிட்டாரு எனக்கு ஆண்டவர். நான் சொன்னேன், ஆண்டவர் நம்பி இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார் பிரதர் அப்படின்னு. நான் கரெக்டா இல்லையாங்க நான் சொல்றது? ஆண்டவர் நம்பினா என்ன சொல்லுவாரு? நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். கர்த்தர் மேல விசுவாசம் வச்சா கண்டிப்பா காட்டுவார் வழி. போய் சிக்கிக்கிட விட மாட்டார் ஆண்டவர். நம்மளா போய் சிக்கிக்கிட்டு ஆண்டவரே என்னை சிக்க வச்சிட்டீரே, கிடையவே கிடையாது. நான் பார்ப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் அதை பார்ப்பேன்? ஆமென். ஆபிரகாம் தன் கண்ணை ஏறெடுத்து பார்த்தபோது அங்கே ஒரு ஆட்டுக்கடா சிக்கி கொண்டிருந்ததை அவன் பார்க்கிறான். பின்பாக அப்படின்னா முன்னமே கர்த்தர் இவன் வருவான், இவன் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறான், இவன் கண்டிப்பா வருவான், இவனுக்காக நான் ஒரு பலியை ஆயத்தம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் வரணுங்க. நல்ல கவனிங்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற மாதிரி நான் அவர் விரும்பும் இடத்துக்கு நான் வரணும். அதுக்குதான் ஆண்டவர் விசுவாசத்தை நிலைத்திருன்னு சொல்றாரு. நான் ஆண்டவர் எதிர்பார்க்கும் இடத்துக்கு வராமலே தூரமா நின்று கொண்டு ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் தேவன் எதிர்பார்த்த இடத்துக்கு வந்ததினாலே அவன் கண் என்ன பார்த்தது? தேவன் அவனுக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்த அற்புதத்தை பார்த்தது. இன்னைக்கு நீங்க பார்க்கணுமா? தேவன் விரும்பும் இடத்துக்கு வரணும். தேவன் விரும்பும் இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? விசுவாசத்துல நிலைத்திரு, நிலைத்திரு. என்ன வந்தாலும் ஆண்டவர் மேல அவிசுவாசம் பட வேண்டாம். ஆண்டவர் மேல வைத்திருக்க நம்பிக்கையை நீங்க விட்டு விடாதீங்க. ஏன்னா ஆண்டவர் மேல் வைக்கும் விசுவாசம் தான் தேவன் விரும்பும் இடத்துக்கு நம்மளை டிரைவ் பண்ணி கொண்டு வரும். நல்லா யோசித்து பாருங்க, நமக்கு ஒரு விருப்பம் வந்த உடனே எவ்வளவு தூரமா இருந்தாலும் அதுக்கு அந்த இடத்துக்கு நம்ம டிரைவ் பண்ணி போறோம், பிரயாசம் எடுத்து போகிறோம், நேரம் எடுத்து போகிறோம். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நமக்கு துன்பம் இருந்தாலும், எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் நம்ம விரும்பின இடம் நம்முடைய மாம்சம் கொண்டு போகுதுங்க. நான் சொல்றேன், இந்த மாம்சத்துக்கே இவ்வளவு வல்லமை இருக்கணும், தேவனிடத்திலிருந்து வந்த விசுவாசத்துல நான் நிலைத்திருப்பேனா, இந்த மாம்சத்தை ஆண்டவர் விரும்பும் இடத்துக்கு அவர் டிரைவ் பண்ணிட்டு போக அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஆமென். எல்லா அதிகாரமும் அவருக்கு. அவர் நம்மளை அங்க கொண்டு போய் வைக்கும் போது இப்ப சொல்லுவார், கண்ணை நோக்கி பாரு, கண்ணை உயர்த்தி பாரு. இப்ப என் கண்ணை தூக்கி நான் பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் கண்களை நான் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கண்டிப்பா வரும். கொந்தளிப்பு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தேவன் உங்களுக்கு முன்னமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் அடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இது முதலாவது ஆக்ஷன், முதலாவது செயல்பாடு. தேவன் உண்டு பண்ணும் தப்பி செல்லும் அந்த வழியை நாம் அனுபவிக்கும் போது, அதை விசுவாசிக்கும் போது, விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது முதலாவது செயல் என்ன? நீங்கள் அதை பார்ப்பீர்கள் அல்லது காண்பீர்கள். இரண்டாவது, நீங்கள் அதை நம்புவீர்கள். நல்லா கவனிங்கள். You will see, you will believe. செகண்ட் ஆக்ஷன், இரண்டாவது ஆக்ஷன், இரண்டாவது செயல் நம்மிடத்தில் காணப்படக்கூடிய ஒன்று என்னன்னா, நான் அதை நம்புவேன்.
இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? பார்க்கிறேன்னா நான் அடுத்த செயல்பாடு எனக்குள்ள வரக்கூடியது என்னன்னா, அதை நம்பக்கூடியவனா இருப்பேன். மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்கிறீர்களோ எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். நல்லா கவனிங்கள். அப்படின்னா விசுவாசத்தோடு எதை நீங்க கேட்கிறீங்களோ அதை நீங்க பெறுவீங்க. பார்க்கிறது மாத்திரம் இல்ல, விசுவாசிக்கிறது, நம்புகிறது ரொம்ப அவசியமான ஒன்று. சீஷர்கள் இங்கே இருந்து அக்கறையை பார்த்தார்கள், ஆனால் கொந்தளிக்கும் நடுவில் அவர்கள் அதே நம்பிக்கையோடு அவர்கள் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது நல்லதுதான். பார்க்கிறதுக்கு அடுத்த செயல் நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்றுனா, நான் பார்க்கிறத நான் விசுவாசிக்க கூடியவனா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். எங்க ஆண்டவர் சொல்ற இரண்டாவது செயல் நம்ம இடத்துல காணப்படுகிறது. நான் பார்க்கிறவன் மாத்திரம் இல்ல, நான் பார்க்கிறத நம்புகிறவனா இருப்பேன். இயேசுநாதர் மாத்திரம் நம்பினார். என்ன நம்பினார்னா, அக்கறைப்போம் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு. அவர் மாத்திரம் நம்பினார். என்னன்னா, என்ன வந்தாலும் அக்கறை போய் சேருவேன் அவர் நம்பினாரு. அதனாலதான் அவரோட வந்தவங்களை நம்பிக்கையோட அக்கறை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது. நல்ல கவனிங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. எனக்கு நம்பிக்கை இல்லைனா, ஒரு குடும்ப தலைவனாய், ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு ஸ்தானத்தில் தேவனை வைத்திருப்பாரானால், எனக்கு பின்பதாக இருக்கிறவர்களை நான் நடத்தி சென்று தேவன் காண்பிக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு போய் நான் அவர்களை சேர்க்க வேண்டுமானால், நான் அதை நம்பக்கூடிய ஒரு நபராய் இருக்க வேண்டும். I should be a person who believe it. இயேசு கிறிஸ்து அக்கறை போவோம் என்று சொல்லி படகில் ஏறின உடனே சீஷர்களும் அவரை தொடர்ந்து ஏறினார்கள். ஆனால் சீஷர்கள் அக்கறையை பார்த்தார்கள், இயேசுநாதர் அக்கறையை பார்த்தார். ஆனால் இடையில் துன்பத்தை பார்த்தபோது இயேசுநாதர் துன்பத்தை கண்டு அவர் அவிசுவாசப்படவில்லை. சீஷர்கள் துன்பத்தை பார்த்து அவிசுவாசப்பட்டார்கள். அவிசுவாசம் இல்லாத அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தி எந்த அக்கறை கொண்டு போவேன் என்று சொன்னாரோ, எதை அவர் நம்பினாரோ அந்த நம்பிக்கைக்கு ஏதுவாய் தன்னோடு வந்த எல்லாரையும் அக்கறை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவராய் இயேசுநாதர் மாறினார். நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு காட்டுகிறத பார்க்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க விசுவாசிக்க கூடியவங்களா இருப்பீங்கன்னா உங்களோடு இணைந்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் மாறுவார்கள். உங்களோடு இருக்கிறவங்க உங்கள் நிமித்தமா. ஆபிரகாமை பாருங்க, ஆபிரகாம் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் விசுவாசித்தான், அவன் நம்பினான். ஆகவேதான் அவனோடு கூட வந்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். யோசித்து பாருங்க, அவன் வேலைக்காரன் ஆசீர்வதிக்கப்பட்டான், லோத் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆபிரகாமோடு இருந்த எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஏன்னா அவன் நம்பினதை அவன் உறுதியாய் பற்றி பிடித்து இருந்ததினாலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை கொண்டு அவனோடு இருந்த அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமாய் அவனை உபயோகப்படுத்தினார். பார்க்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க நம்பணும். நம்பும் போதுதான் உங்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற முடியும். இயேசுநாதரை சார்ந்திருந்தவர்களுக்கு இயேசுநாதர் ஆசீர்வாதமான பாத்திரமாய் இருக்கிறார். இன்னைக்கும் அவர் நமக்காக மரித்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து பாதாளத்தை வென்று மரணத்தை வென்று 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறாரே, அவரை இன்றைக்கும் நான் நம்பும் போது அவர் எனக்கு ஆசீர்வாதமான தெய்வமாய் என் வாழ்க்கையில் அவர் அமைகிறார். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் பார்க்கிறது மாத்திரம் இல்ல, விசுவாசிக்கிறது ரொம்ப அவசியம். பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், பார்க்கறது நமக்கு நடக்காம போகும்போது தான் ரொம்ப பதட்டமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படி அனுபவித்திருக்கிறீங்களா? நான் சொல்லுவாங்க, கை கெட்டினது வாய் கேட்டல, வாய் கேட்டோம், கை கேட்டுச்சுன்னா வாய் கெட்டிடும், நம்ம டபக்கு தான் இழுத்து வாயில போட்டுக்கிறோமே. சிலருக்கு அப்படிதான், கை கேட்டோம் வாய் கேட்டாம போயிடும். வாய் கேட்டாம போகுதுன்னா வாய் கோளாறு, இருதயம் கோளாறு, மனம் கோளாறு. வாய் இருக்கு பாருங்க, அவிசுவாசமான வார்த்தை தான். அந்த டிசம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை சொன்ன பாருங்க, நாவின் வல்லமை. நம்ம இந்த வாய் தான் என்ன பண்ணுதுன்னா அவிசுவாசத்தை பிறப்பிக்குது. அவிசுவாசத்தை பிறப்பித்த உடனே என்ன ஆயிருது? நடுவில் அவிசுவாசம் வந்துருது, நம்பிக்கை போயிருது. ஆனா இயேசுநாதர் எதை விசுவாசித்தாரோ அந்த விசுவாசத்தின்படியே அவர் செய்து காட்டக்கூடியவராக இருந்தார். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, ஆண்டவர் காட்டினதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, நீங்க மாற்றம் போய் சேர்றது இல்லை,
உங்களோட அநேகரை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றும். எப்படி அப்படி எத்தனை பேர் இருக்கணும்னு விரும்புறீங்க? உங்களது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் காட்டினதை நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன்ப்பா. நான் மாத்திரம் அந்த சேஃபான இடத்துக்கு போய் லேண்ட் ஆக போறது இல்லை, என்னோட அநேகரை கொண்டு போய் அந்த இடத்துல நான் சேர்க்க போகிறேன். ஆமென். அதான் பெரிய ஆசீர்வாதம். உங்க குடும்பத்தை போய் சேர்க்கணும், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இயேசுநாதரோட சீஷர்கள் மாத்திரம் தான் வந்தாங்கல்ல, சீஷரும் வந்தாங்க, மீன் பிடிக்கிறவனும் வந்தான், அவிசுவாசியம் வந்தான், என்ன புறஜாதியம் வந்தான், யூதனும் வந்தான். யார் எத்தனை பேர் வந்தாங்க நமக்கு தெரியாது, ஆனா வந்தாங்க. வந்த எல்லாரையும் தேவன் காப்பாற்றினார். ஏன்னா அவர் எதை பார்த்தாரோ அதை விசுவாசித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதை காட்டுறாரோ அதை பாருங்க, அதை விசுவாசிங்க. அதில் நீங்க மாத்திரம் போய் சேர்றவங்களை அநேகரை கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக இருப்பீர்கள். கடைசியா ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் மூன்றாவது செயல்பாடு என்னன்னா, நீங்கள் நிச்சயமாய் you will move forward. நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். நீங்கள் பார்த்தால், நீங்கள் பார்க்கிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் முன்னேறி செல்லுகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற. பாருங்க, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், நீ ஏன்பா என்கிட்ட முறையிட்டு கொண்டு இருக்கிற? உன் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு வல்லமையை கொடுத்துருக்கேன், என்ன செய்யணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உனக்கு கொடுத்துட்டேன். இப்ப நீ என்ன செய்யணும்னா, உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை இரண்டாய் பிளந்து 15ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க ஆண்டவர். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போன்னு இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, நான் விசுவாசமா பார்க்கும்போது, என்ன விசுவாசமா நான் பார்ப்பேன், நான் விசுவாசிப்பேன் என்கிற அந்த செயல்பாடு நம்ம கிட்ட இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, புறப்பட்டு போ, கோ ஃபார்வர்ட், பின்னாடி போகாத முன்னாடி போன்னு சொல்லுவாரு. நல்லா கவனிங்கள். இங்க மோசேக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு, என்கிட்ட எப்ப முறையிட்டு இருக்கும், அதிகாரத்தை கொடுத்துட்டேன், வல்லமையை கொடுத்துட்டேன், அற்புதத்தை செய், ஜனங்களை புறப்பட்டு போக சொல் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அதே வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் உண்மை உள்ளவர், உங்களுக்கு தப்பி செல்லும்படி வழியை உண்டாக்குவாரு. இன்னும் வழி திறந்துச்சா திறக்கலையான்ட்டு அப்படியே பேக்கன்னு முழிச்சிட்டு இல்லாம, கர்த்தரை நம்புறேன்னா நான் புறப்பட்டு போகக்கூடியவனா இருக்கணும், விசுவாசத்தோட புறப்பட்டு போகக்கூடியவனா இருக்கணும். அதான் விசுவாசத்தை நிலைத்திருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் நமக்கு என்ன உண்டாக்கும்? தேவன் உண்டு பண்ணுங்க தப்பி செல்லும் வழியை நாம் அனுபவிக்க முடியும், பார்க்க முடியும், அதை நம்ப முடியும். பார்க்கிறது நம்புகிறது மாத்திரம் இல்ல, அதுல முன்னேறி செல்கிறவனாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். ஏன்னா ஆண்டவர் ஏசாயாவில் சொல்லும் போது 43 அதிகாரம் நினைக்கிறேன், அதுல 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்லும் போது, முந்தினவைகளையும் யோசிக்க வேண்டாம், பூர்வ காலங்களையும் சிந்திக்க வேண்டாம், இதோ கர்த்தர் உனக்காக புதிய காரியங்களை செய்கிறார், அது இப்பொழுதே தோன்றும், என்ன அவாந்திரத்தில் ஒரு வழியை உண்டாக்குகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையின்படியே நான் முன்னேறி சென்றால் கர்த்தர் எனக்காக வழியை போக்கை அவர் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆபிரகாம் முன்னேறி சென்றான், அவனுக்கு தேவன் முன்னமே ஒரு போக்கை உண்டாக்கி வைத்திருந்தார். சீஷர்களும் இயேசுநாதரோடு கூட போனதினாலே இயேசுநாதர் அவர்களுக்காக ஒரு போக்கை அவர் உண்டாக்கி வைத்திருந்தார். இன்னைக்கு நீங்கள் இயேசுவை நம்புகிறதினாலே நான் தைரியமாய் இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காக ஒரு தப்பி செல்லும் போக்கை தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அதுல முன்னேறி செல்ல விரும்புறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க இடத்துல எழுந்து நின்று ஆண்டவர் இந்த காலையில் நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். இந்த இடத்தை விட்டு சோகத்தோடு நான் போக வேண்டியதில்லை, கவலையோடு நான் போக வேண்டியதில்லை, நான் முன்னேறி செல்லுகிறேன். எத்தனை பேருடைய வாய்கள் அப்படி சொல்லுகிறது? Lord, I'm moving forward. சொல்லுங்க வாய்களை திறந்து, நான் முன்னேறி செல்லுகிறேன். ஹல்லேலூயா. தடைக்கு நேராய் முன்னேறி செல்லுகிறேன். சொல்லுங்க, தடை என் வாழ்க்கைக்கு முன்னாடி இருக்கலாம், ஆனா இன்னைக்கு விசுவாசத்துல நான் நிலைத்திருக்கிறவனாய், ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்து எனக்கு தப்பி செல்லும்படி போக்கை அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே நான் இதே இடத்தில் நின்று கொண்டு இருக்க போகிறது இல்ல, நான் முன்னேறி செல்ல போகிறேன். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? தாவீது சொல்லுகிறது போல, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்,
ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இருக்கிற மதிலா இருந்தாலும், ஆண்டவரே எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும், நான் இன்னைக்கு இதே இடத்துல இருக்க போகிறது இல்ல, நான் முன்னேறி செல்கிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தர் சகலத்தையும் உனக்காக புதிதாக்குகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த காலையில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை அதுதான். இதோ தேவன் சகலத்தையும் புதிதாக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு, எப்படி ஆச்சு, இதை யோசிக்க வேண்டியதே இல்லை. எல்லாம் ஒளிந்து போனது. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் உன்னோடு கூட வருகிறதினாலே உன்னை அவர் கைவிடுகிறவர் அல்ல. சோதனையோடு கூட நீ தப்பி செல்லும்படி, உன்னை முன்னேற செய்யும்படி கர்த்தர் உன்னை கரம் பிடித்து அவர் நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய ஜனத்துக்கு நீ சொல்ல சொன்ன வார்த்தையை தைரியத்துடன் இந்த காலை வேளை உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்கிறப்பா. கேட்டவர்கள் உணர்வில்லாமல் போய்விடாதபடிக்கு ஆவியானவர் உம்முடைய சத்திய வசனத்தில் வல்லமையும் ஜீவனும் இருக்கிறதே ஆண்டவரே. அந்த வல்லமையும் ஜீவனும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை இப்பொழுது இந்த இடத்தை விட்டு போகும்போது அவர்கள் அக்கறை போய் சேர வேண்டிய பிரயாணத்தை அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இந்த இடத்தை விட்டு போகும்போது நீங்கள் அக்கறை போய் சேரக்கூடிய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு நான் கூட இருக்கிறேன், உனக்கு நான் தப்பி செல்லும்படி ஒரு போக்கை உண்டாக்குவேன். என்ன இருளான சூழ்நிலையானாலும், என்ன தடையானாலும் பயப்படாதே, உன்னை முன்னேறி செல்ல வைக்கிற கர்த்தர் நான் உன்னோடு கூட இருக்கிறதினாலே தடைகள் உடைந்து போகும் இயேசுவின் நாமத்திலே. இதை நாங்க நம்பி ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு சந்தோஷத்தோடு நாங்க புறப்படுகிறோம். உம்முடைய பிள்ளைகள் கொண்டு வந்து படைத்திருக்கிற காணிக்கைகளை நீ ஏற்றுக்கொள்ளுவா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல பொருளாதாரத்தில் முன்னேறட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா பினான்சியல் கிரைசிஸ் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, பொருளாதாரத்தின் நிமித்தமாக உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் ஆண்டவரே முடங்கி போயிராதபடிக்கு ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீ செழிக்க பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன். செழிப்பை உண்டாக்குற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்துல அந்த தேவ செழிப்பை அவர்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். சுகமும் பலனும் உம்முடைய ஆண்டவரே நிறைவான நன்மையின் ஆசீர்வாதங்கள் எங்களை தொடர உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய பிரசன்னத்துக்கும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த இடத்தை விட்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்படும் போது எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கும் அக்கறையை நான் பார்க்கிறேன்? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து சொல்றீங்க, இப்ப நான் புறப்படுறேன் ஆண்டவரே, உம்மோடு நான் புறப்படுறேன்? சொல்லுங்க, வாய்களை திறந்து, உம்மோடு நான் புறப்படுகிறேன். நீர் எனக்கு உண்டு பண்ணி இருக்கும் அக்கறையை சேஃபான அந்த லேண்டிங் பிளேஸ்ல நான் போய் லேண்ட் ஆகுவேன் ஆண்டவரே. நான் போய் அந்த இடத்துல சேருவேன். ஆகவே இப்பொழுது நான் புறப்பட்டு போகிறப்போ கர்த்தர் அப்படி எங்களை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆரபார துதியின் சத்தங்கள் எங்களுடைய வாழ்வில் தொனிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா கனமும் மகிமை துதியும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.